ஒரு இளவட்ட மூர்க்கம் சொல்லுவாங்க. எங்கள் அப்பாவை நான் தூக்கி தோளில் அடிச்சிட்டேன். அடித்து அந்த 2-3 கிலோமீட்டரும் எங்கள் அப்பாவை நான் தூக்கிட்டு வந்து வீட்டில் வந்து எங்கள் அப்பாவுக்கு கஞ்சியை கரைச்சி கொடுத்து, புளியை கரைச்சி கொடுத்து, வாந்தி எடுக்க வச்சு, அப்புறம் குளிப்பாட்டி, அப்புறம் போதையை தெளிய வச்சு, அப்புறம் எங்கள் அப்பாவை தூங்க போட்டோம். அப்புறம் நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சு. இப்படிலாம் ஒரு சின்ன வயசில் அதை பார்த்து வளர்ந்த ஒருத்தவனுக்கு அந்த போதைன்னு சொல்கிறதை எப்படின்னா எனக்கு அது மிகப்பெரிய எதிரியாக தெரிஞ்சு. இந்த போதை அப்படின்னு சொல்கிறதே ஒரு மிகப்பெரிய எதிரியாக இருந்துச்சு. அதனால நான் செத்தா கூட அதை அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா இப்போ ஃபங்க்ஷனுக்கோ இப்போ நான் இது உங்கள் மீனோட ஆனதுக்கப்புறம் எத்தனையோ எவ்வளோ இடத்த அட்டன் பண்ணியிருக்கேன். எல்லாருமே ஒரு அட்லீஸ்ட் பீராவது குடி, சும்மா பீர் குடி, ஒன்றும் இல்லை, பீர்லாம் பெருசாக போதை இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அதை ஒரு நாள் கூட சுவைச்சு பார்க்க தோணலை. சுவைச்சு பார்க்கணுன்னு நான் நினைக்கவும் இல்லை. எனக்கு ஆசையும் வந்ததே கிடையாது இது வரைக்கும். அப்படி ஒருத்தவனை தான் நீங்கள் வந்து நிதானமாக அதிகமாக குடித்து நிதானம் இழந்தனால தான் தம்பி இப்படி ஆகிட்டுன்னு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க.